அன்பான வணக்கம் பிள்ளைகளே. இன்று எங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப ஆயத்தமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஒரிகம்பாணியிலான கைவேலைகளை செய்வதற்காக இன்று நான் ஒரு குருவியை ஒரிகம்பாணியில் எப்படி அழகாக செய்யலான்னு நினைக்கிறேன். அதற்காக நீங்கள் எப்படி கடதாசிகள் எடுத்து தயார் நிலையில் வைத்து இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏற்கனவே நாங்கள் ஒரு சிறு குருவியை செய்திருந்தோம் தானே, அது போல் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வித்தியாசப்படுத்தி, அதாவது நீட்ட செட்டைகளை கொண்ட ஒரு குருவி இனத்தை நாங்கள் செய்து பார்க்கலாம் என்று இருக்கிறோம். அதற்காக அவ்வளவு கடினமல்ல, இலகுவானது தான், நீங்கள் உடனடியாக செய்வீங்க. அதற்காக எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருந்தால் நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதற்காக முதல்ல நான் இப்படி சதுர அமைப்பிலான கடதாசி எடுத்து வளமை போலவே இரண்டாக இப்படி மடித்துக்கொள்கிறேன். மறுபக்கத்திலையும் திருப்பி இப்படி இதோ மீண்டும் இரண்டாக மடித்துக்கொள்கிறேன். அதற்கு பிறகு இதை எடுத்து இப்படி மேல் நோக்கி மறுபக்கம் திருப்பி மேல் நோக்கி முக்கோண வடிவில் வார மாதிரி மடித்துக்கொள்கிறேன். அதே போல இப்படி ஒரு முக்கோணம் வரக்கூடிய மாதிரி மேல் நோக்கி மடித்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, இப்படி விரித்து பார்க்கும்போது இந்த கோடுகள் பாருங்க, இதோ சதுர அமைப்பை கொண்ட கோடுகள் எல்லாம் வரும்போது இதை எப்படி மடித்துக்கொள்ள வேணும். அது போல் ஏற்கனவே நாங்கள் இப்படி நிறைய கைவேலைகளை செய்திருக்கிறோம். இதோ பாருங்க, இந்த செட்ட பகுதியை செய்கிறதுக்கு இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். அதோடு இந்த 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 கோடு இருக்குது தானே, அதுக்கு இந்த கோடுகள் இப்படி வர மாதிரி மேல் நோக்கி மடித்து எதிர்பக்கத்தையும் இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு மேலிருந்து இதோ கீழ் நோக்கி இப்படி மடித்து இதை விரித்து, இதோ கஷ்டமண்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி கஷ்டமண்டு நினைத்தா மீண்டும் மீண்டும் நான் சொல்லித்தரேன். இதை பாருங்க, இந்த இடத்தை பிடித்து இப்படி அழுத்தி, இதோ இந்த கோடு தெரியுது, இந்த கோட்டுக்கு சரியா வார மாதிரி உட்பக்கமாக ஒரு விரலை இப்படி அழுத்தி பிடித்து கொண்டு இதோ இப்படி இப்படி அழுத்தி கொண்டு வர நேரம் இதை பாருங்க, இந்த இந்த மூளை பகுதியை கொஞ்சம் நாங்கள் செய்து கொள்ளலாம். இந்த நேர்கோடு வருது தானே, இப்படி இப்படி மடித்து இதோ இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இனி மடித்து எடுத்தாச்சு தானே, இதுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி அதே போல் இப்படி நான் செய்து காட்டுவது போல் மேல் நோக்கி மேல் நோக்கி இப்படி மடிக்க வேணும். அது பிறகு இதோ மேலே ஒரு பகுதி இருக்குது தானே, இதை விரித்து இந்த மேல் துண்டை மட்டும் எடுத்து கீழ் பக்கத்தை இப்படி உள்நோக்கி மடித்து, இது சரியாக நாங்கள் மடிக்கிறதுக்கு இந்த பக்கத்தை சரியாக நாங்கள் சமப்படுத்தி கொள்ளலாம். இதோ இப்போ பாருங்க, இப்படி வருகிறது. இதில் இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் அவதானமாக கவனமாக கவனித்து நாங்கள் செய்ய வேணும். பாருங்கள், இதில் ஒரு முக்கோணம் போல் ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் இந்த பகுதி தான் குருவினுடைய உடற்பகுதியாக வரணும். இனி இதோ பாருங்கள், இதை விரிக்கிற நேரம் இதோ இந்த பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி மடித்து இதை திருப்பி இப்படி மடித்து இதோ பாருங்க, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க, இப்படி இருக்குந்தானே, இது எடுத்து இந்த நடுவால் எடுத்து இப்படி மேல் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. இந்த கோடு தெரியும். அதன் பிறகு அதை திருப்பி இப்படி மடித்து இரண்டாக மடித்து இது பாருங்க, இவ்வளோதான். அதன் பிறகு இன்னொருக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பகுதியை எடுத்து இப்படி இப்படி மடித்து அழுத்தி மீண்டும் அதை திருப்பி இதோ இந்த கோடு தெரியுது, இதை இப்படி உள்பக்கமாக மேல் நோக்கி மடித்து இப்படி இதோ பாருங்க, உங்களுக்கும் தெரியாத ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இதை விரித்து பார்க்கும்போது இதில் பாருங்க, இரண்டு பகுதிகள் இருக்கு. இந்த ஒரு பகுதி அந்த குருவியினுடைய வால் பகுதி போல்
இன்னொரு பகுதி பாருங்க, தலைப்பகுதியை செய்வது போல இப்படி கொஞ்சம் மடித்து கொண்டா இப்படி திருப்பினா பாருங்க தலை போன்ற பகுதி வரும். ஆனால் நான் அதை இப்படி செய்ய போகிறேன். கொஞ்சம் மடித்து இன்னும் கொஞ்சம் அழகாக இந்த தலைப்பகுதியை செய்யலாம்ங்கிறதுக்காக நான் இப்படி மடித்து இதோ இதோ இப்படி மடித்து கொள்கிறேன். நாங்கள் செய்கின்ற இந்த அமைப்பை பொறுத்து வலிமையாக செய்கிற குருவிகளை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. இந்த பகுதி தெரியுது தானே, இதை எடுத்து இப்படி கீழ் நோக்கி நான் செய்து காட்டுவது போல் இந்த சமமாக இந்த கோடு வார மாதிரி இப்படி மடித்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த பகுதியை எடுத்து இதோ இந்த கோட்டுக்கு வர மாதிரி மேல் நோக்கி இப்படி மடியுங்க. அதுக்கு பிறகு இந்த கோடை இந்த கோட்டுக்கு வர மாதிரி கீழ் நோக்கி மீண்டும் நீங்கள் மடியுங்க. அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் இப்படி எடுத்து இந்த பகுதி வரையும் நாங்கள் மடித்து மீண்டும் கீழ் நோக்கி மடித்து இதை அழுத்தி எடுக்கலாம். இப்போ பட்டிப்பட்டியாக வர மாதிரி தான் இந்த குருவி அமைய போகுது பாருங்க. அதனுடைய செட்ட பகுதி எப்படி அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு விசிறி போல. இன்னொரு முறை பாருங்க, இந்த பக்கம் செய்கிறத நீங்கள் குழம்ப வேணாம், இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். முதல்ல குருவியினுடைய தலைப்பகுதி இருக்குது தானே, அதிலிருந்து இந்த முன்பக்கத்தில் தெரிகிற இந்த கடதாசியை கீழ் நோக்கி இப்படி மடித்து திரும்பவும் இதோ இப்படி மேல் நோக்கி மடித்து திரும்பவும் நாங்கள் அதை இரண்டா கீழ் நோக்கி இப்படி மடித்து அதை மீண்டும் அப்படியே திருப்பி இந்த இடத்துல அப்படி அழுத்தி இதோ இந்த கோடு தெரியும் தானே, இந்த கோட்டை இப்படி கீழ் நோக்கி இப்படி மடித்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க, விசிறி போல இந்த குருவியினுடைய செட்டைகள் இறக்கைகள் அமைந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு குருவி என்று பார்த்தீங்களா. இவ்வையில தான், கஷ்டம் இல்லை தானே. பாருங்க எவ்வளவு அழகா செட்டைகளை விரித்திருக்கு, இவ்வளவு அழகா இருக்குண்டு. இது கஷ்டம்னு நினைக்காதீங்க, செய்து பாருங்க. பலமுறை எங்களுடைய வீடியோக்களை பாருங்க, கஷ்டம்னு நினைக்காம மீண்டும் மீண்டும் பார்த்து இது போல செய்து பழகுங்க. அழகா நீங்க செய்து எடுத்துக்கொள்ளலாம். இனி எங்களுடைய பிள்ளைகள் இது போல் நிறைய செய்து பாருங்கள். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள். இது போல் இன்னும் உங்களுக்கு எது செய்ய விருப்பங்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆகவே நாங்கள் இன்னும் எதிர்வரும் காலங்களில் இன்னும் அழகழகான கைவேலைகளை செய்வோம். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே.